ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜீனா. ஷென்கிற கம்பெனியில் பார்ட்னராகவும் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் ஆல்சோ இவங்க கம்பெனி ஒரு எக்ஸிபிஷனையும் நடத்த போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் மெயின் இன்சார்ஜே நம்ம ஹீரோயின் தான். ஸோ அந்த எக்ஸிபிஷனுக்காக ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான மீட்டிங்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்கிற மாதிரி மிஸ் ஷென்னுங்கிறவங்க ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பையனை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டா. அவன் இவளை பார்க்கவே இல்லை. பட் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. எப்படியாவது அவன் கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக சிக்னலில் மாட்டிக்க இவளுக்கு மீட்டிங் வேறு அட்டன் பண்ணுமாச்சே. ஸோ நேராக ஆஃபீஸ்க்கு தான் வரா. பார்த்தா மீட்டிங் ரூமில் அந்த பையன் தான் உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோ. இவனோட பேரு லீவோ. நம்ம ஹீரோயின் கொலாபரேட் பண்ண போகிற அந்த டாங்ஷெங் டெக்னாலஜி சார்பாக டெக் பார்ட்னராக இங்கே வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஸோ இதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன ஷென் நம்ம ஹீரோயினோட பேர் அண்ட் அவ இங்கே கிரியேட்டிவ் டைரக்டராகவும் பார்ட்னராகவும் இருக்காங்கிறதையும் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இருக்கும் போல, பட் இப்போ தெரியாத போல தான் காட்டிக்கிறாங்க. ஸோ கேஷுவலாக ரெண்டு பேரும் கை கொடுக்க வரும்போது ஹீரோ கையை கொடுக்க மாட்டான். அதனால ஹீரோயினே அவனுக்கு கையை கொடுத்துட்டு அவளோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறா. இவங்க நடத்த போகிறது ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸிபிஷன். பாண்டுங்கிற தீமை மையமாக வச்சு மனுஷங்களுக்கும் பூமிக்கும் இடையிலான பிணைப்பை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். எல்லாமே இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் சார்ந்து தான் இருக்கு. நாம கூட நேச்சரோட ஒரு பார்ட் தான். பட் இதை நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ இதை கேட்டுக்கிட்டே கையில் பெண்ணை சுற்றிக்கிட்டும் அவனோட வாட்சையும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த வாட்சை நம்ம ஹீரோயின் தான் இவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க சொல்ற இந்த பிணைப்புங்கிற வார்த்தைய ஒரு சில போட்டோஸை காட்டுறதால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உண்மைதான், ஒரு சில போட்டோஸை காட்டுறதாலலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம எக்ஸிபிஷன்ல மல்டிமீடியா ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ அட்டன் பண்ற எல்லாருக்குமே ஈஸியா அதை புரிஞ்சுக்கிறது போல தான் நம்மளோட எக்ஸிபிஷன் அமைய போகுதுன்னு சொல்ல. அப்போ பாண்டுங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்குறான். பாண்டுங்கிறது சிக்கல்களோட ஒன்னா உயிரோட கலந்திருக்கக்கூடிய ஒன்று. பிரிக்கவே முடியாத பொறுப்பையும் பிணைப்பையும் வச்சிருக்கக்கூடியது. ஒரு கயிறோட கட்டப்பட்ட பட்டத்தை கூட நம்ம சொல்லலாம். அந்த பட்டம் நூலோட இருக்க வரைக்கும் ஒரு பிணைப்போட இருக்குன்னு சொல்ல. அப்போ அந்த கயிறு ஒரு புயலாலையோ இல்ல சூழ்நிலையாலையோ கட்டாயிடுச்சுன்னா அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு மொத்தமா மறைஞ்சு போயிடுமான்னு கேட்க ஹீரோயினுக்கு பதிலே இல்லை. பட் ஷென் குறுக்க பூந்து கொஞ்சம் இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ண. ஜஸ்ட் கேட்டேன், இப்பவே நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நம்ம கொலாபரேஷனும் நல்லபடியாக போகும் நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே முடிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் இருக்க அவளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அவள் ஹஸ்பண்டோட ஹீரோவை முதல் முறையாக பார்க்க வந்திருக்கா. எதுக்காகனா அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, தாத்தா தான் அவனை வளர்த்திட்டு இருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பட் சூப்பராக படிப்பான். அதனால அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. அப்போதான் ரெண்டு பேரும் முதல் முறையாக பார்த்துக்கிறது. இப்போ மிஸ் ஷென் கால் பண்ணி அவங்களுக்கு உன்னோட பிளான் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சாமா. ஸோ இந்த நல்ல விஷயத்த கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு நைட்டே டின்னருக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே கான்ட்ராக்டிவ் ஃபைனல் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் டின்னர் அட்டன் பண்ணுறதுக்காக லிஃப்ட்டில் ஏறினா அதே லிஃப்ட்டில் நம்ம ஹீரோவும் ஏறுவானா. டக்குன்னு இறங்க போலான்னு ட்ரை பண்ணால் அவன் குறுக்க வந்து பாண்டை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா, அதில் லவ்வும் ஹேட்டும் அடங்கும், ஆனால் இக்னோர் பண்ணுறது சரி கிடையாதுன்னு சொல்ல. எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோயின் போகும்போது ஏன் இவ்வளோ வருஷமா நீ என்னை கான்டாக்டே பண்ணலன்னு கேட்குறான். அதுக்கும் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் டின்னர் பார்ட்டியை அட்டன் பண்ண வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவனும் நம்ம ஹீரோ வந்திருக்க அதே கம்பெனி சார்பாக தான் வந்திருக்கான். இப்போ ஷென்னுமே எல்லார்கிட்டையும் நம்ம ஹீரோயின் தான் இந்த ப்ராஜெக்டை முழுசாக பார்த்துக்க போகிறாங்களாமா. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே முடிச்சுக்கிட்டு கிளம்பும்போது ஏன் எதுவுமே பேசல, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறா. சரி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிடும் போதும் இல்லை நான் கார் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. டாக்டர் லூ உன்னை பிக்கப் பண்ண வரலையான்னு கேட்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுல பரவாயில்லங்கிறா. இந்த வாய்ப்பு கிடைச்சா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா, நீ தான் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கார் வந்ததும் அவங்க கிளம்பி போயிட. அடுத்து ஹீரோவோட கார் வருது. உள்ள ஃப்ரெண்டு பையன் இருக்கான். ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரும்போது ஹீரோ அவனை உள்ளே உட்கார வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். இவன் என்ன பண்றான்னு ஹீரோயினுக்கே ஒன்றும் புரியல. இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டோ நீ ஜினாவை இப்படி தெரியாத மாதிரியே நடந்துக்கிறது எனக்கும் ரொம்ப ஆக்வர்டா இருக்குடான்னு பேசிட்டு இருக்கேன். யார் சொன்னா, நான் உன்னை அப்படி பண்ணலையேங்கிறான். நீ சொன்னாலும் சொல்லனாலும் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடாங்க. இன்னொரு வார்த்தை பேசுறேன்னா இங்கே இறக்கி விட்டு போயிடுவேன்னு சொல்லவும் தான் அடங்குறான். அப்போ கரெக்டாக ஷென் ஒரு புது குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து அதில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காளாம்.
ஸோ அவள் ப்ரொஃபைலை செக் பண்ணா உள்ள ஒன்றுமே காட்டல. உடனே ஃப்ரெண்டோட மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்க நிறைய போஸ்ட் போட்டிருக்கா. அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க ஒருத்தரோட ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணுறத போட்டிருக்கா. அப்போ ஷென் மென்ஷன் பண்ண அந்த டாக்டர் லூங்கிறது இவர் தான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் அதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அவன் அந்த கடுப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது செங்கு போய் எட்டி பார்த்து யாரா ஜினாவோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஒரு முறை தான். அதுக்கப்புறம் வாயவே திறக்கலையே. இப்போதான் நமக்குமே அந்த நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. கதை அப்படியே 6 வருஷத்துக்கு முன்னாடி 2016 காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்டோட நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஒரு கால் வருது. நான் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் ஃபோன் வாங்கி பேசுகிறேன். நீங்கள் இது போல் வில்லேஜில் லீவுங்கிற ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் பண்ண வந்தீங்கல்ல, நான் தான் பேசுகிறேன்னு சொல்ல எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணியிருக்கேன்னு கேட்குறா. போன வருஷம் என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறான். உனக்கான ஃபீஸ்லாம் நாங்கள் சென்ட் பண்ணியிருப்போமே, உன்னோட தாத்தா அக்கௌண்ட்க்கு கரெக்டாக வந்திருக்குமேன்னு கேட்க அவர் இறந்தே 1 வருஷம் ஆச்சு. நான் இப்போ என்னோட ஆன்ட்டி வீட்டில் தான் வளர்ந்துட்டுருக்கேன். அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப கஷ்டப்படுறதால கரெக்டாக எக்ஸாம் டைமும் வர நான் அப்போது வேலைக்கு போயிட்டேன். பட் இந்த வருஷம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க. நான் முதல்ல மிஸ்டர் வூக்கு தான் கால் பண்ணேன். அவர் தான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. நீங்கள் 2 பேர் கூட பிரிஞ்சு போயிட்டு தான் சொன்னாங்கன்னு சொல்ல சரி ஒரு 2 நிமிஷத்தில் அவர்கிட்ட பேசிட்டு நான் அவனுக்கு திரும்ப கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் புருஷனுக்கு தான் கால் பண்ணுறா. லீவோவை எதுக்காக ஏன்ட்ட தள்ள பார்க்குறேன்னு கேட்க இந்த ஸ்பான்சர் பண்ணுற வேலையே உங்கள் அப்பா பார்த்தது. நம்ம ஆல்ரெடி பிரிய போகிறோம். ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எனக்கு இதெல்லாம் அவசியமே இல்லைங்கிறான். ஒரு குழந்தையோட வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு. நீ என்ன இப்படி பேசுகிறன்னு நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி பசங்கள்லாம் வேணும்னே எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டு வேலைக்கு போவானுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாதான் காசு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவியான மூஞ்சி வச்சுக்கிட்டு வருவானுங்க. உன்னால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தானே தூக்கி போட்டுருன்னு சொல்ல அப்போ ஒரு மனுஷனோட ரிலேஷன்ஷிப்பை நீ ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்டாக தான் பார்க்குறியா? எப்போ வேணா அதை ரத்து பண்ணி தூக்கி போட்டுடலாம்ல. அப்படி தானே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் நீ பார்க்குறேன்னு கேட்க நான் இங்கே வேலையில் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஹீரோனுக்கு இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போதான் ஹீரோக்கு வேற கால் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிட அவன் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்து தானே வாங்கி பேசினான். ஸோ அந்த பையன் அப்போவே கிளம்பிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன உடனே காரை எடுத்துட்டு நேராக அந்த கிராமத்துக்கு தான் வரா. வில்லேஜ் ஹெட்க்கு கான்டாக்ட் பண்ணி பார்த்தா அவங்க இப்போ மேயராக ஆயிட்டாங்களாமா. ஸோ இப்போதைக்கு இவங்க தான் ஹெட் மாதிரி இந்த கிராமத்துக்கு. எல்லார பற்றியும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஹீரோவை பற்றி கேட்கும்போது அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டில் தானே இருக்கான். ஸோ அவனை அங்கிள் தான் ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாராமா. பட் அவன் ரொம்ப நல்ல பையன், சூப்பராக படிப்பான், எல்லார்கிட்டையும் அவ்வளோ மரியாதையாக நடந்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் கரெக்டாக அவனோட அக்கௌண்ட்க்கு காசுலாம் அனுப்பிடுவோம். அப்பவும் ஏன் அவன் படிக்காமல் போயிட்டான்னு கேட்கும்போது நீங்கள் என்ன அனுப்புனாலும் அவன் வளர்றதுக்கு கண்டிப்பாக ரிலேட்டிவ் தேவைன்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு வரேன். எதுக்குடா ஊரை விட்டு ஓட பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு திட்டிட்டு இருக்காரு. இதுல புக்கையெல்லாம் தூக்கி போட ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அடிக்க போலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துட்டா. நான் இவன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவனோட ரூம்க்கு வரேன். இத்தினோண்டு தான் இருக்கு, பட் அது ஃபுல்லா புக்ஸ் அவ்வளோ வச்சிருக்கான். இது என்னதுன்னு கேட்கும்போது இந்த ரூம்ல கரண்ட் கிடையாதாமா. ஸோ அவனே படிக்கணுங்கிறதுக்காக இந்த சோலார் லைட்டை ரெடி பண்ணியிருக்கான். அப்போ நீ இங்கதான் படிப்பியான்னு கேட்டுக்கிட்டே அவனோட புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. உன் தாத்தாவோட பேங்க் புக் எங்க இருக்குன்னு கேட்கும்போது அவன் அங்கிள் பார்த்துட்டு போறாரு. அப்போ எப்படியும் அவர் தானே எடுத்து செலவு பண்ணியிருப்பாரு. இப்போ ஆன்ட்டி பாவம் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட அவ வந்து உட்காந்துட்டு நான் ஒன்றும் சாப்பிட வரல, லீவுவை ஏன் நீங்க காலேஜுக்கு அனுப்பலன்னு கேட்கிறா. உன்னால முடிஞ்ச கம்ப்ளைண்ட் வேணா கொடுத்துக்கோமா, என்னோட நிலைமையை பார்த்தாலே தெரில, இவனை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட எது காசு, அந்த கிழமை வயசாகி செத்து போயிட நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவனையும் என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டாங்க. எனக்கு பணம் எங்க வானத்துல இருந்து விழுகுதா, இங்க இத்தனவா இருக்கு, சோறு போட வேணாமா, அதான் ஸ்கூல் வர படிச்சிருக்கான்ல, இவனை காலேஜ்க்கு வேற அனுப்பி நாங்க நடு தெருவில் வந்து நிக்கணுமான்னு கேட்க தாத்தாவோட சொத்தை எல்லாம் நீங்க தானே இப்ப வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன அந்த ஒன்னுத்துக்காக உடஞ்சு போன வீடா, அது அவரோட ஃபியூனரலுக்கே பத்தல, நாங்களே இவனை நல்லபடியா படிக்க வச்சிருவோம், இவன் நல்லா படிச்சு வந்தானா நல்ல வேலைக்கு போனா உங்க குடும்பமும் நல்ல நிலைமைக்கு தானே வரும்னு கேட்க அந்த காசை இப்ப சம்பாதிச்சாலும் நல்லதானங்கிறாரு. அவன் பெரிய பையன் ஆயிட்டான், அவனோட ஆசைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பேசினாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. காலேஜுக்கு போறதெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்ல இவளால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஸோ டென்ஷன் ஆகி வெளியே வந்துட்டேன். கூப்பிட்டு வந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சீக்கிரமா நைட் ஆயிடும், ஸோ எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மட்டும் தங்கிக்கிட்டு நாளைக்கு போய்க்கோங்கன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. ரொம்ப தூசியா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா. எந்த தேவை ஏற்பட்டாலும் உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட தனியா வேற இருக்கணுமான்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுல கதவு வேற தானே ஓப்பன் ஆகுது, அதுக்கு தாழ்பால் கிடையாது.
அதே நேரம் இங்க ஹீரோவை காட்ட அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா மழை வரதையும் பாக்குறானா. என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு போறான். அப்படியே ஹீரோனை காட்ட கரெக்டா கரண்ட் வேற போயிடுச்சா. ஸோ ஃபோன்ல டார்ச் போட்டுட்டு இருக்கும்போது புருஷன் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை அனுப்பியிருக்கான். இன்னும் இவளுக்கு வெறுப்பா இருக்கு. அப்ப கரெக்டா கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். அவளுக்காக தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு போலாங்கும் போது உள்ளவா பேசலான்னு சொல்லி கூப்பிடுறா. கட் பண்ணா இப்போ உள்ளதா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காக என்ன தேடி வந்தேன்னு கேட்க, நான் படிப்பை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். படிப்புனால மட்டும்தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னால் ரீபே பண்ண முடியும். இந்த ஊரை விட்டு போறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்ல, அப்போ உன்னோட அடுத்த பிளான் என்னன்னு கேட்கும்போது தெரில, பட் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றான். உனக்கு இந்த விதி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, உன்னால விதியை மாற்றவே முடியாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அதை நீ நம்புறியான்னு கேட்கும்போது நம்ப மாட்டேன்னு சொல்றான். நானுமே அதை நம்ப மாட்டேன். நம்ம மேலதான் முதல் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம தளர விடாம இருந்தாலே போதும். நம்மளோட பிரச்சனை கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில சரியாகிடும். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீயும் போய் நல்லா ரெஸ்ட் எடு, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்க அப்பதான் பாக்குறான் அதுல தாழ்பால் இல்ல. பரவாயில்ல, நான் இந்த டேபிளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டா. ஹீரோக்கு இங்க போகவே மனசு இல்ல. அதே நேரம் இங்க உள்ள வந்தவளோ அவன் கொடுத்த கொசுபத்திய பத்த வச்சுட்டு அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறா. அதே நேரம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் போகவே இல்ல. அத்தனை கொசுக்கடியை வாங்கிக்கிட்டும் தொடர்ந்து அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா விடிஞ்சே போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் இங்க கூட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எழுப்புறாங்க. சாரிம்மா, இங்க இப்படிதான் கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். காலையில நேரத்துல வந்து பார்க்கும்போது லீவு தான் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். பாவம், நைட்டு ஃபுல்லா வெளியவே நின்று காவலுக்கு இருந்திருக்கான். அவன் தான் சொன்னான் இது மாதிரி லாக் உடைஞ்சு போயிடுச்சுன்னே. சரின்னு அவனையும் சேர்த்தே சாப்பிட்டு கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்குறேன், அவனை காணோம். அங்கிள் தான் வேலைக்கு எடுத்துட்டு போயிட்டாராமா. கண்டிப்பா அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது, நம்ம அவனை போய் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்ப அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஒழுங்கா என்னோட வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்க அங்கிள் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க அவன் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான். பாவம் ஆன்ட்டி கூட வந்து அவனோட காசையெல்லாம் நீங்களே தானே எடுத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு அவனை கூட்டிட்டு போகிறீங்க, வேணாம் விடுங்கன்னு சொல்லிட்டு தடுக்க பார்க்க அவங்கள பிடிச்சி தள்ளினதுல ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டா. நான் லீவை இந்த ஊரை விட்டு படிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக போறேன்னு சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. எவ்வளவு காசு எதிர்பார்க்குறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு மதிப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா லீவுக்கு படிப்புனால மட்டும்தான் அவனோட விதியை மாத்துறதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுவும் என் அப்பா தேர்ந்தெடுத்த பையன், அவன் வாழ்க்கை கெட்டு போக நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்ல அவரு சுத்தமாவே ஒத்துக்கல. நீ அவனை விட்டுட்டு போயிட்டா அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்னு நினைச்சிட்டு இருக்கியா? காசு இருந்தா போதும், எதை வேணா என் வீட்டுக்குள்ள பூந்து எடுத்துட்டு போயிடலாங்கிற நினைப்புல இருக்கியோன்னு திட்ட. நானா இவனை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்னா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் லாயர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அந்த கான்ட்ராக்டை படிச்சாலே எல்லாம் நல்லா புரிய வரும். அந்த பேங்க்ல உள்ள மீதி பணத்தை எப்படியும் நான் எடுத்துட்டு போயிடுவேன். நீங்களும் அனுமதி இல்லாம அதுல இருந்து நிறைய பணம் எடுத்திருக்கீங்கல்ல, அப்புறம் உங்க பேர்ல கூட இல்லாத சொத்தை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி பையனையும் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க விட மாட்டீங்க. எனக்கு தேவைப்பட்டா போலீஸு கூட உள்ள கொண்டு வருவேன்னு சொல்ல அவர் பயந்துட்டாரு. 30,000 உங்களுக்கு தரேன், அப்புறம் பேங்க்ல இருக்க பணத்தையும் எடுக்க மாட்டேன்னு சொன்னா 30,000 பத்தாது, பாரு வீட்டெல்லாம் சரி பண்ணும், எனக்கு 50,000 வேணும்னு கேட்கிறாரா. லாயருக்கு கூப்பிடுறேன்னு போனை தான் எடுத்தா, அவ்வளவுதான் 30,000 போதும்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே செக்யூரிட்டி கிட்டையும் கிராமத்துல உள்ள பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா சாட்சிக்கு இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள வந்து பாக்குறா. அப்புறம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட டைரக்டா கேட்கவே இல்லை, என் கூட ஊருக்கு வந்து காலேஜ் படிக்கிறதுல உனக்கு சம்மதம் தானேன்னு கேட்கும்போது நான் கண்டிப்பா காசெல்லாம் ரீபே பண்ணிடுவேன்னு சொல்றான். சரி சரி, அப்போ வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறான். நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு ரீபே பண்ணணும்னு நினச்சேன்னா அதை உன்னோட எக்ஸாம் ரிசல்ட்ல காட்டினாலே போதும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து ஹீரோனோட கார்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஆன்ட்டி வந்து ஒரு பேக்கையும் கொஞ்சோண்டு பணத்தையும் அவன் கையில கொடுத்துட்டு சீக்கிரமா இங்கிருந்து போயிடு, திரும்பி மட்டும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறாங்க. பாவம் இவங்கெல்லாம் நல்லவங்க தான், பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல இல்லையா. அவங்க கொடுத்த பேக்ல ஹீரோவன் தாத்தா கூட எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சிருக்காங்க. இவனுக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுச்சு. ஸோ ஹீரோன் கிட்ட உனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ளதான் ஓடுறான். எதுக்கு போறான்னு ஹீரோனுக்கும் தெரியல. ஆனா அங்க அவனோட அப்பாவோட கல்லறை இருக்கு. அவங்க தாத்தாவோடதா கூட இருக்கலாம், கரெக்டா தெரியல. இவன் இன்னும் சின்ன பையனா இருக்கும்போது அவர் அந்த பக்கமா உட்காந்துக்கிட்டு நீ என்ன மாதிரி மட்டும் வாழ்ந்துடக்கூடாது, நல்லா படிக்கணும், இந்த மலையை விட்டு வெளியே போகணும், உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா அமைச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அது எப்படியோ ஒன்று இப்போ நம்ம ஹீரோ அதை நிறைவேற்றிட்டான் இல்லையா. ஸோ அவர்கிட்ட கடைசியா ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து திரும்ப வேக வேகமா ஓடி வரான். பட் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க, அவளை எழுப்பவே இல்லை. வெயில் அடிக்கும்னு சொல்லி அவளை மறைச்சு நின்றுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் எந்திரிக்கிறா.
டைமை பார்த்துட்டு வந்ததும் என்னை எழுப்ப மாட்டியான்னு கேட்க அவன் ஒன்றுமே பேசாமல் இருக்கான். சரி உள்ளவான்னு கூப்பிட்டா அவன் ஷூலெல்லாம் சேராயிடுச்சுன்னு சொல்லி அது தொடச்சிக்கிட்டு இருக்கான். என்னோடத்துலயும் சேராயிடுச்சு, காரும் ஃபுல்லா அழுக்காயிடுச்சு, நாளைக்கு வாட்டர் வாஷ்க்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிடுறான். அவனுக்கு அந்த சீட் பெல்ட் போடவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எப்படியும் ஒன்று போட்டுட்டான். உன் தலையில அங்கே அழுக்கு இருக்கு பாருன்னு சொல்லி டிஷ்யூவை கொடுத்துட்டு ஒரு குப்பை மாட்டியிருந்திருக்கும், அதையும் எடுத்துட்டு 2 பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. நைட்டே ஆயிடுச்சு. உனக்கு பசிக்குதா, ஏதாவது சாப்பிடணுமான்னு கேட்க இல்ல பசிக்கலன்னு சொல்றான். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவ காரை ஓரத்துல நிறுத்திட்டு ஒரு கடையில போய் வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க கரெக்டா ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. நான் உன் வீட்டுக்கு இன்னைக்கு போனேன், அங்கிருந்து நீ வந்து 2 நாள் ஆன மாதிரி தெரியலையேன்னு கேட்க இல்லம்மா நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம், 2 பேருக்கும் செட் ஆகலன்னு சொல்றா. எப்ப பார்த்தாலும் டைவர்ஸ்னே நீ முன்னாடி கூட பேசிட்டு இருந்தல, ஏன் இந்த டைம் என்னாச்சுன்னு கேட்கும்போது மா இந்த டைம் டைவர்ஸ் கேட்டது அவருன்னு சொல்றா. அவ இஷ்டத்துக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவானா, நீ இப்ப எங்க இருக்குன்னு கேட்கும்போது நான் வில்லேஜ்ல இருந்து திரும்ப வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கொடுக்க சொல்லி இது மாதிரி ஹீரோவை தான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கே டைவர்ஸ் ஆக போகுது, இந்த நிலைமையில உனக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி நான் இதை பண்ணலனா வேற யாரு பண்ணுவாங்க, ஓவோட ஒய்ஃபே நான் கிடையாதே, அவன் எப்படி பார்த்துப்பான், இல்லைன்னா நீங்க தான் இவனை கேர் பண்ணிப்பீங்களான்னு கேட்க முதல்ல நீ உன்னை கேர் பண்ணிக்க பாரு, அப்புறம் மற்றவங்கள பாப்பியான்னு அம்மா திட்டும் போது நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தானே இந்த பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, அப்படி நீங்க அதை பண்ணலனா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவளுக்கும் டென்ஷன் ஆகுதா. என்ன எங்க மேல திரும்பிட்டு இருக்க, நீயா தானே 2 பேரும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பெர்மிஷன் கேட்டு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், இப்ப என்னமோ நானும் உங்க அப்பாவும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு பேசும்போது ஆமா எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இதெல்லாம் திரும்பி வேணும்னு பண்ணிட்டு இருக்கேன், பையனை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் கேட்டுக்கிட்டும் கேட்காத மாதிரி தான் இருக்கான். இப்போதைக்கு லேட் ஆயிடுச்சு, ஸோ என்னோட வீட்டுக்கே போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவன் எங்க உள்ள வரதுக்கே ரொம்ப தயங்குறான். இந்த ஸ்லிப்பர் போட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெஷ்அப் ஆக போயிட அவனோட ஷூவை கழட்டி வெளியே வச்சுக்கிட்டு உள்ள வந்து உட்காராம தான் நின்றுட்டு இருக்கான். ஏன் நின்றுட்டு இருக்க, உன் பேக்கெல்லாம் அங்க வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி தான் கொடுக்குறா. அப்போ அந்த மேட்டுக்கு வெளியவே ஹீரோயின் ஸ்லிப்பரை கழட்டி விட்டு தான் வந்து உட்கார்றா. அப்போ கரெக்டாக ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துரு, அதை வாங்க போகும்போது இவன் டக்குன்னு ஸ்லிப்பரை மட்டும் கழட்டி அந்த பக்கமாக வச்சுட்டு இருக்கான். 2 பேருக்கும் சேர்ந்து நிறைய ஃபுட்டு தான் வாங்கியிருக்கா. ஹீரோக்கு இப்போவே பசி, ஸோ அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ண போகிறதால நல்ல பெஸ்ட்டு ஸ்கூலாக பார்த்து சேர்த்தணும், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் படிக்கும்போது உனக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னவன் நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காத, உனக்கு பிடிச்சது கூட சொல்லு, நம்ம அதை சூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போகிறது ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம எதுக்காக படிக்கணும்னு தெரியணும்ல. உன் மேலே உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புகிறேன், உன்னோட வாழ்க்கைக்குன்னு ஒரு கோலை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நல்லா படிப்பேன்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்ல கண்டிப்பாக படிப்பேங்கிறான். அப்புறம் சாப்பிட எடுத்து கொடுத்துட்டு நான் ஃபோனில் கொஞ்சம் ஹாஷாக பேசியிருந்திருப்பேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு லீவோ உனக்கு இப்போ என்ன ஒரு 19 வயசு தானே இருக்கும், அப்போ நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்ல அவனுக்கு வாயில வரவே மாட்டேங்குது. ஏன் என்ன அக்கான்னு கூப்பிட மாட்டியான்னு கேட்க இல்லை அக்கான்னு சொல்லிட்டு திக்கி திணறி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கான ரூமை எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு டேப்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறா. வில்லேஜ்லேருந்து வந்த பையனுக்கு எதுவும் தெரியாதுல்ல, வேற என்ன தேவைப்பட்டாலும் உடனே என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட இவனுக்கு இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சோஃபாலெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரம் ஹீரோயினை காட்ட அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி விஷயத்த விசாரிக்கிறா. ஆக்சுவலாக நான் அந்த பையனை என் அம்மா அப்பா கிட்ட விடலாங்கிறது தான் என்னோட பிளானே, ஆனால் இந்த ஃபூவால அவங்களோடையும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2 நாளைக்கு தான் உன் வீட்டில் வச்சிருக்க போறியா, அதுக்கான அர்த்தம் சீக்கிரமாவே அவன் ஸ்கூலுக்கு போயிடுவானா என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அவ ஃப்ரெண்டோட அம்மா வராங்க. உடனே இவ காலை கட் பண்ணிட்டான். இவங்க அவ பிளைண்ட் டேட் பண்ண ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல, அவளுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்படியே எங்க ஹீரோவை காட்ட அவன் குளிச்சுட்டு துடைக்காமே ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான். அவ உள்ள இருந்து டவலை எடுத்துட்டு வந்து இது உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரமா தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ கொடுத்துட்டு போயிட இப்ப அப்படியே நைட்டு போல நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்க ஏதோ சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. காரணம் நம்ம ஹீரோ தான், அவனுக்கு பயங்கரமா வயிறு கலக்கி விட்டுருச்சு. பாத்ரூமை விட்டு 2 ஸ்டெப் வச்சாலே திரும்பவும் உள்ள ஓடிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போதே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டான். டேப்லெட்டை இங்க டேபிள் மேல வச்சிருக்கேன், மறக்காம போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவனுக்கு ஒவ்வொன்றும் இவகிட்ட கேட்கறக்கே ரொம்ப தயக்கமா இருக்கு. சரி நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவளோட கிளாஸை எடுத்து அதில் தண்ணி குடிக்க கூட கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி குடிச்சு போட்ட டம்ளர் இருக்கும்ல, அதை கழுவி அதில் தண்ணியை ஊற்றி டேப்லெட்டை முழுங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் விடிய நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு டேப்லெட் போட்டையா, இப்போ ஸ்டொமக் பெயின்லாம் பரவாயில்லையான்னு கேட்கும்போது பரவாயில்லங்கிறான். உனக்கு பிடிக்காதெல்லாம் நீ ஃபோர்ஸ் பண்ணிலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல இல்லை நேற்று அதிகமாக சாப்பிட்டா அதனால தாங்கிறான். சரின்னு அப்படியே டேப்லெட்டை கொடுத்துட்டு சோஃபாவை பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ நேத்தே நான் இதை உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், இது சோஃபா பெட், இப்படி இழுத்தான்னா அது பெட்டாக மாறிடும்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டேன். இப்போதான் ஹீரோக்கே இது தெரியுது.
அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கா போல. அக்கா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண தெரியுங்கிறான். அப்போது நீ ஏற்கனவே குக் பண்ணியிருக்கியா? வீட்லேயே எல்லா பொருளும் இருக்குது, வேறு ஏதாவது தேவைப்பட்டா கூட சொல்லு, வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. உன்னோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் அம்மா கிட்டேருந்து வந்ததோ? அப்போ கண்டிப்பாக அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க போலியேன்னு கேட்குறான். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் இல்லைங்கிறான். ஐயோ நான் தெரியாமல் கேட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது இட்ஸ் ஓகே பரவாயில்லங்கிறான். இருந்தாலும் இவளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லிவு, இனிமேல் நீ எந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாலும் சரி என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். ஒரு ஃபேமிலி கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவோம் அது போல் நீ என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்ல. பட் காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்கிறான். காசை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாத, படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அப்புறமா சம்பாரிச்சுக்கலாம். இப்போ எனக்கு பசிக்கவும் செய்யலை, ஃப்ரூட்ஸ் வாங்க போகலான்னு இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க எதுவும் வேணான்னு சொல்லிட்டான். அப்போ சரி நான் ரேண்டமாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வரேன். அப்போ அவன் ஹஸ்பண்டோட காரை பார்க்குறா. அவன் இங்கே எதுக்காக வந்திருக்கான்னு போய் பார்க்கும்போது கூட ஒரு பொண்ணோட வரான். இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவளா நம்ம ஹீரோயின், அவங்க கூடவே போய் உட்காந்துக்கிட்டா. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அது உனக்கே தெரியாதான்னு கேட்குறாளா. சரின்னு அவளுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணா. இல்லை அதை கேன்சல் பண்ணுங்கன்னு இவ புதுசாக ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நான் வந்ததும் எதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நார்மலாக பேசுங்கன்னு வேற சொல்ல. நாங்கள் ப்ராஜெக்ட் பிளான் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஜினா உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், நீங்கள் அங்கே இல்லையே, ஏதாவது வெக்கேஷன் லீவில் இருக்கீங்களான்னு கேட்கும்போது அதே க்யூரியாசிட்டி தான் எனக்கும். லஞ்சுக்கு நீங்கள் எதுக்காக 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, ஆஃபீஸில் மற்ற ஸ்டாஃப்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்க உடனே இப்போ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, சொல்ல வந்ததை சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் ஜஸ்ட்டு சாப்பிட தான் வந்தங்கும் போது அவர் சாப்பாடு எடுத்து வைக்கிறாரா. எனக்கு ஒன்று நீங்கள் எடுத்து வைக்க தேவையில்லை, நானே வச்சுப்பேன்னு சொல்லும்போது என்னோட வேலையில தேவையில்லாமல் நீ தலையிடாதங்கிறான். இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை வருஷம் ஒரே கம்பெனியில் வளர்ந்து வந்திருக்க மாட்டோமேன்னு கேட்குறா. சரி ரைட்டு, டாபிக் வேறு எங்கேயோ போகுதுன்னு அந்த பொண்ணு எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி நைஸாக நழுவிட, அடடே இப்போதான் எனக்கு ஞாபகமே வருது, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பசியே இல்லை, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இப்போ எழுந்து போகிற நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற, உன்னால என்னோட பிஸ்னஸ் பாதிக்க நான் எப்போவுமே விட மாட்டேன், நான் என் கிளைண்ட்டோட பேசிட்டு இருக்கும்போது எதுக்காக நீ இப்படி வந்து பேசுற, இங்கே பாரு பிரின்சஸ், நீ ஒரு பபிளில் வாழ்ந்துட்டு இருக்கிறது இத்தோட நிறுத்து, பூமி உன்னை மட்டுமே சுற்றி வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப. எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, காலேஜ்லேருந்து நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னோட ஹெல்த் சரியில்லைனாலும் அதை குத்தி காட்டி பேசுகிறேன்னு கேட்கும்போது ஜினா குழந்தைய இழந்த வருத்தத்தை என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லும்போது அந்த வருத்தம் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, நானும் தானே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இதை கடந்து வருவோன்னு நினச்சங்கும் போது போதும், இனிமேலும் என்னால் முடியாது, உனக்கு நான் ஏத்தவன் கிடையாதுங்கிறத கேட்டு கேட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், உன்னை கேர் பண்ணுறதோட உன் பேரண்ட்ஸ் ஃபீலிங்ஸையும் கேர் பண்ணி என்னால் முடியல, கடைசியில் எனக்கு என்ன வேணுங்கிறதே மறந்து போயிட்டேன், சின்னா உன்னை விட்டு நான் ஏன் சீக்கிரமாக பிரிஞ்சு போகலன்னு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் என் குழந்தையவாவது நான் இழக்காமல் இருந்திருப்பேன்லன்னு சொல்லியிருந்திருக்கான். அதை நினச்சிக்கிட்டே வரும்போது ஒரு பையன் தெரியாமல் சைக்கிளில் இடிச்சு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு, அதை அந்த கிழிஞ்ச கவரில் போட்டு தூக்கும்போது அதுலேருந்து எல்லாமே உருண்டு ஓட அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட அவங்களோட உறவுமே இந்த நிலைமையில தானே இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்க்கறதுக்காக சாப்பாடு அப்புறம் அவனுக்கு தேவைப்படுற புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. இந்தப்பா சாப்பிடுன்னு கொடுத்துட்டு லீயை சேர்க்கறதுக்கான ஸ்கூலை கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு 2 நாள்ல நீயே கூட்டிட்டு போய் காட்டு, அவனுக்கும் பிடிச்சு போயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை, நல்லபடியா படிச்சுப்பான்னு சொல்றாரு. அப்புறம் நீயும் வேலைக்கெல்லாம் போவேணாம், இன்னும் நல்லா ரெஸ்ட் எடு, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, பா நானும் போவோம் நிஜமாவே டைவர்ஸ் பண்ணிக்க போகிறோம், எங்கள் குழந்தை இழந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய சண்டைகள் போட்டுக்கிட்டோம், பட் எப்படியோ கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட அனத்தை பூட்டி வச்சிருக்காரு, அதனால தான் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறா. எந்த கல்யாணத்தில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, உங்கள் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து கடந்து வரணும்னு சொல்ல, பட் டைவர்ஸ் வேணும்னு கேட்குறது தானே, அவன் இல்லாத என்னோட ஃப்யூச்சரை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க கூட முடியல, அவன் இல்லாமல் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரிலன்னு பாவம் அழுக ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாருமா, கல்யாணங்கிறது 2 பேருக்கிடையே சம்மந்தப்பட்டது, அதில் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, பட் அந்த பிரச்சனையால் உன்னை நீயே இழந்துடக்கூடாது, உனக்கு அது வழியை கொடுக்குதுன்னா தாராளமாக நீ அதை முடிச்சுக்கலாம், என்ன ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு தைரியம் தான் வேணுங்கிறாரு. அப்புறம் நீ தேர்ந்தெடுத்த அந்த பாதையையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ஏற்றுக்கிட்டு வாழவும் பழகணும், என்ன ஆனாலும் சரி நானும் அம்மாவும் உன் பக்கம்தான் இருப்போம், எதுக்கும் நீ கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி 2024 ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஆஃபீஸில் அவள் ப்ரப்போசலை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் ஹீரோ மட்டும் குறுக்கு பூந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோயின் கூட பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கா, ஆனால் பார்க்குற வர பார்த்த ஃப்ரெண்டு பையன் எங்களுக்கு இந்த ப்ரப்போசலே ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த ப்ரப்போசலை சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி விட்டுட்டான். தென் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது குரூப்பில் உள்ள மெசேஜை பார்த்துட்டு இருக்கான்.
கரெக்டா சிக்னல் போட்டது போனை கீழே வைக்கிறானா, அப்ப தெரியாம ஹீரோனோட ப்ரொஃபைல்ல ஹீரோ கை டச் ஆயிடுச்சுன்னு அவளுக்கே மெசேஜ் போயிடுச்சு. சோ இத பார்த்தவன் உனக்கு ஏதாவது வேணுமா இல்லைன்னு வேற அந்த குரூப்லயே கேட்க, அப்ப கரெக்டா ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டா. இவளோட பேரு சுச்சி. இந்த டைம்லயும் எந்த கிளைண்ட்டுக்காகடி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டா நம்ம ஹீரோவோட பேரு சொன்னதும், அவன் எப்ப திரும்பி வந்தான், இதுல எப்படி உன்னோட கிளைண்ட் ஆனான்னு கேட்க, என்னோட கிளைண்ட் கம்பெனில அவனும் ஒரு பார்ட்னரா இருக்காங்கிறத சொல்லும்போது அவன் ஏதாவது ஒரு எண்ணத்தோட தான் திரும்பி வந்திருக்கான். ஜினா நீயே சொல்லு பார்க்கலாம், இது எல்லாமே கோயின்சிடென்டா ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, எனக்கு தெரியவும் வேணாம், என் வேலையை மட்டும் பார்த்தா போதுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு, நாளைக்கு 9 மணிக்கு மீட்டிங் அம்மா. அடுத்த நாள் ஃப்ரெண்டு பையன் ஓடி வந்து லிஃப்ட்ல ஏறிட்டு, மிஸ்டர் லீ 9 மணிக்கு மீட்டிங்லாம் ரொம்ப ஓவருங்கிறான், எனக்கு 11 மணிக்கு பிரதர் யாங்கோட லேப்க்கு போகணும், ஆஃப்டர்நூன் உனக்கு கூட மீட்டிங் இருக்குல்ல, அதனால தான் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணங்கிறான். தென் இப்போ மீட்டிங்ல ஜாயின் பண்ண நம்ம ஹீரோயின் அவளோட அடுத்த ப்ரப்போசலை ப்ரெசென்ட் பண்றா. அப்போ லைட்டா காத்தடிக்கும் போது அவளோட முடியை இப்படி ஒதுக்கி விடுறாளா, அதை பார்த்ததும் ஹீரோக்கு பாஸ்ட்ல இதே போல நடந்தது தான் வந்து போகுது. இப்போ ப்ரொபோசலை முடிச்சதும் ஹீரோ கேள்வி கேட்க வரானா, பட் சிங் அதுக்குள்ள அப்ரூவே பண்ணிட்டான். அப்போ கான்ட்ராக்ட் டீடைல்ஸ்ல காட்டினா நல்லா இருக்கும்னு கேட்கிறாளா, இதோ இப்பவே காட்டுறங்க போது இவங்க கம்பெனியோட இன்னொரு பார்ட்னர் வந்து ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குங்கிற மாதிரி மீட்டிங்கை இதோட முடிச்சிட்டாரு. கான்ட்ராக்ட் சைன் ஆகாத வரைக்கும் எதையும் முடிவு பண்ண முடியாது, நான் பார்த்துட்டு வரேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப ஆஃபீஸ்க்குள்ள வர. இப்போ வந்து அந்த பார்ட்னரோட இவங்க 3 பேருக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு தேவையில்லாம அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கூடவே ப்ரொமோஷன் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப வந்ததும் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணுமா, ஏற்கனவே இங்க காசு பிரச்சனையா இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நம்ம சிஸ்டமே மார்க்கெட்டிங்ல நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நமக்கு அப்கிரேட் தேவைப்படுது, அப்படி பண்ணனா இன்னும் நம்ம கம்பெனி மேலதான் வருங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு, மிஸ்டர் லீ இன்னுமே மீட்டிங் ரூம்ல தான் இருக்காரு, அதனால நீங்க அவர் ஆஃபீஸ்ல போய் வெயிட் பண்ணுங்கன்னு ஹீரோவோட கேபினுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட. அங்க நிறைய போட்டோஸும் நிறைய சர்டிபிகேட்ஸையும் ஹீரோ வச்சிருக்கான். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க இருக்க போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்க, அதுக்கு பின்னாடியே ஹீரோயினோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் வச்சிருக்கான், அது அவளுக்கு தெரியலையா. அப்போ ஒரு பென் கிடைக்குது, இந்த பேனாவை நம்ம ஹீரோயின் தான் கிஃப்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க கரெக்டாக ஹீரோ உள்ள வரான். உங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அப்போ எடுத்துக்கிட்ட போட்டோவா இதுன்னு அதை எடுத்து கேட்கும்போது பின்னாடியே இந்த போட்டோ இருக்கிறதால அதை கம்முன்னு வாங்கி வச்சிட்டு இருக்கான். ஸ்டார்ட் பண்ண 2 வருஷத்துல இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, பெரிய விஷயம்னு சொல்லும்போது அதுக்கும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாம எதுக்கு பார்க்க வந்தீங்கன்னு கேட்குறான். நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை போட்டுட்டு இருக்கோம், பட் நீங்கள் இன்னும் கான்ட்ராக்டை ஃபார்வர்டே பண்ணலேன்னு கேட்கும்போது அப்போ அதுக்கு தான் வந்திருக்கீங்களான்னு கேட்குறான். நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்க்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், அது எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் இல்லையாங்கிறா. நம்ம ஒரு எஃபர்ட் போடுறங்கிறதுக்காக நமக்கு அந்த விஷயம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லையே, இப்படித்தான உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்குன்னு கேட்குறான். லீவோ என்னோட சேர்ந்து வேலை செய்ய உனக்கு பிடிக்கலையா, என்னால் தான் கான்ட்ராக்டை ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னா நான் வேணா விலகிக்கிறேங்கிறா. அப்படி எதுவும் இல்லையேன்னு இவன் சொல்ல, அப்போ ஓகே இனிமேல் 2 பேரும் சேர்ந்து ஸ்மூத்தாக வேலை செய்வோன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு என்னமோ என்னால் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும்னு தோணலங்கிறா. அப்போ சரி என்னோட வேலை முடிஞ்சுது, நான் இந்த ப்ராஜெக்டை வேணா டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவலன்னு கேட்கும்போது கரெக்டாக அசிஸ்டன்ட் ஓடி வந்து டாங்ஷெங் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாங்க, அடுத்து நம்ம தான் சைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல இப்போதான் ஹீரோயின் முகத்துலேருந்து சிரிப்பே வருது. தென் கட் பண்ணா அடுத்த நாள் ஷென்னு தான் அவங்க கம்பெனிக்கு வராங்க. எங்கடா ஹீரோயினை காணும்னு தான் ஹீரோ தேடுறான். இனிமேல் ஷென் தான் இந்த ப்ராஜெக்டை நல்லா பார்த்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கையை கொடுத்துட்டு இருக்க ஹீரோக்கு மூஞ்சியே இல்லை. இங்க ஹீரோயினை காட்ட அவளை டாக்டர் லீஃபே தான் ட்ராப் பண்ணிட்டு போறாரு. ஸோ இவன் நேரம் அவள் வீட்டுக்கு போக பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஏன் நான் வரக்கூடாதா, நீ ப்ராஜெக்டை விட்டே போயிட்ட, அப்போ என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறான். நீ குடிச்சிருக்கியான்னு இவ கேட்க, அதுக்கு என்ன உன்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் குடிக்கணுமான்னு இவன் கேட்குறான். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, நீ சரியான அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல அவன் கிட்டேயே வந்துட்டு இருக்கான். டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி, இத்தனை வருஷம் ஆனாலும் நீ துளி கூட மாறல, யாருக்கும் எந்த வாய்ப்பும் தராம நீ மட்டுமே எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிறல, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியலன்னு அவ சொல்லிட்டு இருக்க. டாங்ஷெங் ப்ராஜெக்ட்க்கு நான் தான் பொறுப்புன்னு யாரு சொன்னான்னு கேட்குறான். இன்சார்ஜ் மட்டும்தான் மாறி இருக்கு, ப்ராஜெக்ட் இதில் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல, என்கிட்ட கேட்டையா, நான் தான் ப்ராஜெக்டோட லீடர், ஜஸ்ட் என்கிட்ட கேட்கணும்னா தோணுச்சா, இல்லை அந்த அளவுக்கு நான் முக்கியமே இல்லாதவன் ஆகிட்டேனான்னு கேட்குறான். அவ எதுவுமே பேசல. எப்பவுமே இருக்கிறதா இருந்தாலும் போறதா இருந்தாலும் அந்த முடிவை ஏன் நீ மட்டுமே எடுக்கிறன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். இவ டக்குன்னு வேலைக்கு விட்டுட்டு அங்கிருந்து போக இத்தனை வருஷம் தனியா இருந்த மாதிரி தெரியலையான்னு கேட்கிறான். கண்டிப்பா ஒருத்தர் சந்தோஷமாவும் பெட்டராகவும் இருக்கணும் இல்லையான்னு இவ சொல்ல, சரிதான் நான் தான் வேற பதில் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டேன். ஸோ முன்னாடி நடந்தது எதுவுமே உன்னை அஃபெக்ட் பண்ணாதலன்னு கேட்டவன் அழுகிறான். ஆனா அவன் எந்த பதிலும் சொல்லாம உள்ள ஓடிட்டா.
வந்து படுத்தா சுத்தமா தூக்கமே இல்ல. அவன் இவளை கிஸ் பண்ணது மட்டும்தான் இவளுக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கு. இங்க ஹீரோவுமே தூங்காம தான் படுத்துட்டு இருக்கான். இப்ப கதை அப்படியே பாஸ்டிக்க போகுது. நம்ம ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல்ல சேர்த்தணும் இல்லையா, அதுக்காக டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அதிகமா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வந்தா போதுங்க. அவன் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருக்கான். 120க்கு மேல இருக்கிறத மட்டும் கொண்டு வந்தா போதுங்கிறாளா. ஸோ அவன் அதை மட்டும் தேடி தேடி எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, எல்லாத்தையுமே கொண்டு வா, கம்மியோ அதிகமோ அது எல்லாமே உன்னோட மார்க் தானே, அப்பதான் உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா ஸ்கூல்ல சேர்த்ததா கூட்டிட்டு வரா. டீச்சரை பார்க்க போறேன்னு நர்வஸா இருக்கான்னு கேட்கும்போது லைட்டாங்கிறான். ஜஸ்ட் அவங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஒருவேளை உன்னோட மேக்ஸை பத்தி கேட்டா என்ன சொல்லுவேன்னு கேட்க ஆவரேஜா படிப்பேங்கிறான். நீ அவங்க கூட பேசும்போது கான்ஃபிடென்ஸோட பேசணும். உன்னோட மேக்ஸ் பேப்பர்லாம் பார்த்தா நல்லா தான் எழுதியிருக்கேன், நீ எதில் பெஸ்ட்டுன்னு கேட்கும்போது அவன் ஃபிசிக்ஸில் தான் பெஸ்ட்டாமா. இது சூப்பராச்சே. ஆனால் உனக்கு அட்மிஷன் போடுறது மேக்ஸ் டீச்சர், அவங்க நிறைய ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணியிருக்காங்க. லீவோ, இதுவரை நீ பொய் சொல்லியிருக்கியான்னு கேட்டா இல்லைங்கிறான். மேக்ஸ் தான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னு உன்னால் பொய் சொல்ல முடியுமான்னு கேட்க என்னோட ஃபேவரட் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறான். சரி பரவாயில்லவான்னு சொல்லிட்டு நேராக டீச்சர்கிட்ட கூப்பிட்டு வரா. லீவோ, ஸ்கூல்லாம் சுற்றி பார்த்துருப்பேன், உனக்கு இங்கே படிக்க பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ராக்கெட் கிளாஸ், டேலண்ட் கிளாஸ்னு 2 அண்ணா இருக்காமா. அது அவங்க எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு பிரிப்பாங்களாமா. பட் ஹீரோ தான் எக்ஸாமே எழுதல இல்லையா. ஸோ இவனை மாதிரி உள்ள பசங்களுக்காக மண்டே ஒரு பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. அதில் நல்லபடியாக பண்ணணும். கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல ரொம்ப சந்தோஷம். உன்னோட மேக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. பையன் போய் சொல்லுவான்னு பார்த்தா ஆவரேஜாக தான் வரும், பட் எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் தான் உன்னோட ஃபேவரட்னு சொன்னேன்னு வெளியே வந்து கேட்க மேக்ஸ் மெத்தடை ஃபிசிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்கங்கிறான். அப்புறம் எதுக்காக என்கிட்ட இது ஜஸ்ட்டு சொல்லாமல் ஆர்கியூ பண்ணேன்னு கேட்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறான். எதுக்காக இப்போ சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், நான் ஜஸ்ட் உன்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ உன்னை ஸ்கூலில் சேர்த்தாச்சு, மேக்ஸில் ஆவரேஜ்னு சொல்கிறதால இன்னும் கொஞ்சம் அதில் எஃபர்ட் போடு, அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீ சீக்கிரமாகவே சேர்ந்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வேணாம், நம்ம போய் உனக்காக ட்ரெஸ்லாம் வாங்குவோன்னு சொல்ல என்கிட்டயே ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறான். ஸ்கூலில் யூனிஃபார்ம் மட்டும் போட மாட்டாங்க இல்லையா, ஸோ உன்னை பார்த்து மற்ற பசங்களாம் எந்த கமெண்ட்டும் அடிக்காமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் உனக்கு கொடுக்குற வெல்கம் கிஃப்டாக கூட நீ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு வந்துட்டா. அங்கே 2 ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொடுக்கும்போது கரெக்டாக சுச்சி கால் பண்ணுறா. ஸோ ஹீரோயின் இங்கே பேச வர ஹீரோ போட்டு பார்க்கறதுக்காக போகிறான். ட்ரெஸ்ஸோட ரேட்டை பார்த்ததும் பையன் அவ்வளோதான் வேணவே வேணான்னு முடிவு பண்ணிட்டான் போல. இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வர கரெக்டாக ஹீரோவும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறான். இன்னொன்று இருக்கல ட்ரை பண்ணுன்னு சொன்னா அதுதான் விலை அதிகம் போல, அது எனக்கு செட் ஆகல வேணான்ட்டான். சரி இதை போட்டு பாருன்னு இன்னொரு ட்ரெஸ்ஸை கொடுக்க அது அதை விட விலை அதிகமாக இருக்கு, இருந்தாலும் போடுன்னு சொல்லிட்டு போட்டு காட்ட ரொம்பவே நல்லா இருக்கு. பரவாயில்லையே உனக்கு சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஷூ தேட போறா. இவனோட இப்போ போட்டிருக்க ஷூ அழுக்கா இருக்கு. இப்போ அவனோட சைஸ்க்கு ஷூ கேட்டா தீந்து போச்சுங்கிறாங்க. ஸோ 43 ட்ரை பண்ணுங்க, அதுவே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கடைக்காரங்க எடுத்து கொடுக்குறாங்களா. அது அவனுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்கு. கேட்டா இல்லை கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறான். இவ செக் பண்ணலான்னு தொட்டு பார்த்தா டக்குன்னு காலை எடுத்துட்டு இருக்கானா. ஸோ கண்டுபிடிச்சிட்டா. அதனால இவனோட சைஸ் ஷூ வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எடுத்துக்கிறோம், இப்போதைக்கு இந்த ஷர்ட்டை பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பில்லிங்க்கு போயிட்டா. இவன் இங்கே அவன் கையில் இருக்க காசை பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரில. அடுத்து 2 பேரும் சாப்பிட தான் வந்திருக்காங்க. கரெக்டாக சுச்சியை வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டு பரவாயில்லையே லீவோ ஹேண்ட்ஸமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 நாள் சாப்பிடாம தூங்காமல் இருந்தி அப்படின்னு கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையேங்கிறா. அப்போ சரி இன்னும் அதிகமாக சாப்பிடணும், குண்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ இங்கே சாப்பிடாமையே உட்காந்துட்டு இருக்கான். லீவோ எடுத்து சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரின்னு சாப்பிட்றான். எப்படியோ அம்மா கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சு வந்திருக்காளாச்சி சுச்சி. எனக்கு கல்யாணம்னாலே பயம்ப்பா, நீயே எனக்கு பெரிய வார்னிங் எக்ஸாம்பிளாக இருக்கும்போது எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேங்க, அப்போ என்ன எக்ஸ்கியூஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டாக சொல்றியேன்னு சொன்னவன் ஹீரோவை பார்த்துட்டு சின்ன பையனோடு சாப்பிட்றதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு வேற சொல்ல அடியே அவன் குழந்தை பையன் அவனால டீஸ் பண்ணாதங்கிறா. அவனும் அடல்ட் ஆகிட்டாண்டி பாரு, என்னோட ஜோக்கு கேட்டு அவனுக்கு வெக்கமே வந்துருச்சுன்னு சொன்னா அவன் முகம் இங்க மாறிட்டு இருக்கு. அவனுக்கு இது அலர்ஜி போல வேணான்னு கூட சொல்லாம சாப்பிட்டுருக்கான். சிறுபாவா சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ஹீரோயின் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அங்க அவனுக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. லீவோ சீ ஃபுட் உனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்க தெரியாதுன்னு சொல்றான். பட் உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும்ல, அதையாவது என்கிட்ட சொல்லணும் இல்லையான்னு கேட்கிறா. ஜினா இப்பதாண்டி அவன் சரியா இருக்கான்னு அவன் வந்து சொல்ல அவன் எதுவும் சொல்லாததான் இங்க பிரச்சனையே நம்ம ஹீரோயின் சொல்றா. உண்மைதான், இப்போதைக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா கூட்டிட்டு வர வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதான் ஹீரோயினுக்கு கோவம். அவன் எதையுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான்.
ஷாப்பிங் போனப்போ ஷூ வாங்கி கொடுத்தா அது சுத்தமா அவனுக்கு செட்டே ஆகல, அவ்வளோ டைட்டா இருக்கு, அப்பவும் பரவாயில்ல சரியா இருக்குன்னு சொல்றான். இப்போ சாப்பிடும்போது உடம்பு சரியில்லாம இருக்கு, அது கூட என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கான்னு சொல்ல, அவன் உன் கூட பேசக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி எதையும் சொல்லாம இல்ல, உன்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறான். இப்பதான் அவன் இங்க வந்திருக்கான், அதுவும் ஒருத்தரோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட ஃபேமிலியும் இங்க இல்ல, ஸோ அவன் உன்னை மட்டும் தானே நம்பி வாழணும். நீ அவனை கேரிங்கோட பாத்துக்கிற மாதிரி வேற யாருமே அவனை பாத்துக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரம் அதை ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்ல, அதுதான் உண்மை. ஸோ நம்ம ஹீரோயினும் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் இவனை பார்த்து கூட்டிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து, லீவோ நீ என்னோட கேரிங் அக்செப்ட் பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் நாள்ல ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடும், நானும் வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் உனக்காக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். சீக்கிரமாகவே நீ ஸ்கூல்லையும் செட்டில் ஆகிடுவேன். இது எல்லாமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் பண்ணுறேனே தவிர உன்னை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்ல, நானும் அப்படி நினைக்கவே இல்லைங்கிறான். அப்போ இனிமேல் என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும் சரியான்னு சொல்லும்போது அவன் மேலே கிளியும் பார்க்குறான். உனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுமான்னு கேட்க ஆமாமான்னு தலையாட்டுறானா. ஐவி போட்டிருக்கிறதால அவன் அந்த பேக்கெட்டை எடுத்துகிட்டு வரும்போது அப்போ ஹீரோயின் ஹஸ்பண்டோட வந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமா. பட் அவளுக்கே தெரியல இந்த விஷயம். நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் எழுதி கொடுத்தா அனுப்பேன். இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டா கரெக்டாக வரும்போது ஹீரோவும் மறைச்சு நின்றுட்டா. ஸோ அவள் பார்க்கல. இப்போ வீட்டுக்கு வந்து ஹீரோயினுக்கு அதே தான் ஓடிட்டுருக்கு. ஹீரோக்கான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இனிமேல் நீ இந்த கப்பை யூஸ் பண்ண வேணாம், இது உனக்காகவே நான் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு, அவன் ட்ரெஸ் எல்லாம் வெளியே அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு, இதை நீ உள்ளே வச்சுக்கலாம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வெளியே வரான். அவனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். இதில் எனக்கு பிடிச்சது பிடிக்காத விஷயங்களெல்லாம் எழுதியிருக்கேன். அதே போல் நீயும் உனக்கு பிடிச்சது பிடிக்காத விஷயங்களெல்லாம் எழுது. ஏன்னா நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எதுவுமே தெரியாது இல்லையா. இதில் எழுதுறது மூலமாக 2 பேருமே குயிக்காக புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கொடுக்க, அவன்கிட்ட இது போல் யாருமே கேட்டதில்லை. ஸோ அவனுக்கும் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும்னு கேட்குறானா. பரவாயில்ல, இன்னைக்கு சீ ஃபுட்னா உனக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சிச்சுல, உனக்கு ஒவ்வொன்றா எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் இதில் எழுதிடு. அப்புறம் இந்த ஃபோன் உனக்காக, இது என்னோட பழைய ஃபோன் தான். ஸ்கூல்லையோ இல்லை உனக்கு தேவைனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணும்ல, ஸோ நீ இதை கூடவே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு, இதுதான் வீசாட், இது என்னோட அக்கௌண்ட், தேவைன்னா இதில் என் கூட சேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் என் அப்பா அம்மா சுச்சி என்னோட நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு கொடுத்துட்டு, எங்க எனக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல கால் பண்ணுறான். அவள் ஃபோன் உள்ளே இருக்கு, போய் அட்டென்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு நடந்தது நினச்சி கோவமா இருக்கியான்னு கேட்க, சச்சா கோவமே படலங்கிறான். லீவு, நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போக போகிற, உன்னோட புது லைஃப்பும் ஸ்டார்ட் ஆக போகுது, எந்த கவலையும் இல்லாமல் ஜஸ்ட் உன்னோட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணலான்னு சொல்ல இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தென் அடுத்த நாள் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபோன் சார்ஜர்லாம் எடுத்துட்டியா, நாளைக்கு எக்ஸாமும் கூட இருக்கல, அப்புறம் உனக்கு கொஞ்சம் காசும் அனுப்பி விடுறேன்னு சொல்லி அவன் வேணான்னு சொல்ல 2000 ரூபாய் தான் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டா. இல்லை எனக்கு வேணான்னு சொல்ல, ஏதாவது பென்னு பென்சில்னு வாங்குறதுக்கு கூட உனக்கு தேவைப்படும்ல, ஸோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனோட ஹாஸ்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வரா. 2 பேரும் சேர்ந்து அவனோட பிளேஸை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட கிளாஸ் முடிஞ்சதும் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தேன்னா நான் உங்களுக்கு லஞ்ச் வாங்கி தரேன், அப்புறம் அவங்க எப்படியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறான். உங்கள் ஏஜ் பசங்கள்லாம் நீங்களாவே பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்கள்ல, ஸோ நான் இருந்தால் நல்லா இருக்காது, நீங்களே பேசி பழகிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் குரூப்பில் யூனிஃபார்முக்காக ஹைட் வெயிட்லாம் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு சொல்லிடுன்னு சொல்ல, பேரண்ட்ஸ் குரூப்பான்னு கேட்குறான். ஏன் என்னை பார்த்தா உனக்கு பேரண்ட் மாதிரி தெரியலையா? பேரண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், தோ அது போலவா இல்லை இது போலவான்னு கேட்க, பையன் 2 வார்த்தைக்கு மேலே பேசினாலே பயப்பட ஆரம்பிச்சிருவானாச்சே. சச்சா நான் அப்படி சொல்லலை, நீங்கள் என்னோட அக்கா மாதிரிங்கிறான். அப்போ சரி, என்னோட அப்பாவை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுடுறேன், அவரே உன்னோட யூனிஃபார்ம் மேட்டரை பார்த்து பாருங்க. இல்லை வேணாம் டக்குன்னு எந்திரிக்கவும் சேர்ல கீழே வந்துச்சு. சுற்றி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சும்மா தாண்டா சொன்னேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. தென் இப்போ முடிச்சுட்டு கிளம்பும்போது எல்லாரும் போல் ஸ்கூலுக்கு போகிறது, எல்லாரும் போல் படிக்கிறது, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு கேட்க அம்மான்னு சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு வந்து பார்க்குறேன்ட்டு கிளம்ப, இவன் ஓடி போய் நீங்கள் அனுப்பின போனால் எனக்கு வேணாங்கிறான். ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு போக, எனக்கு தேவைப்பட்ட உங்ககிட்டயே கேட்குறேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போதான் ஹீரோ முகத்தில் சந்தோஷமே வருது. திரும்பவும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே படிக்க போகிறான் இல்லையா. இப்போ நேராக அவனோட ரூம்க்கு வந்து பார்க்க, அங்கே தான் நம்ம செங்கு பையனும் இருக்கான். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. என்னோட பேர் செங், உங்கள் பேர் என்ன, புது ரூம்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த கண்ணாடி போட்ட பையன், நீ என்ன தனியாக வந்திருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டதும் முகமே மாறிடுச்சு. ஏன்டா தேவையில்லாதெல்லாம் கேட்குற, அது அவங்களோட பர்சனல், வந்தது வராதுமா என்ன நல்லா கேட்குறப்பாருன்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்க. எங்கள் ஹீரோக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ இன்னொரு பையன் வந்து, என்னடா அவன் முன்னாடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டிட்டு, போக போக உனக்கே இதை பார்த்து பார்த்து பழகிடும், என்னோட பேரு ரேன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிட்டு,
இவனும் செங்கோ கிளாஸ் 3ல இருக்காங்களாமா. எக்ஸாம் எழுதி எப்படியாவது எங்கள் கிளாஸ்லேயே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஹீரோ வரான். அவனுக்கு கிளாஸ் 3 தான் கிடைச்சிருக்கு. ஆனாலும் முகம் வாடி போயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரணும்னு நினச்சிருக்கான். அது கிடைக்கலையேன்னு வருத்தம். நீ ஸ்கூலை விட்டு போய் திரும்ப வந்து எழுதி 3rd கிளாஸ்க்கு வந்திருக்கன்னா அது பெரிய விஷயம். இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதும் நல்லது தான் சொல்லி அவனுக்காக வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறா. எக்ஸாம் நடக்கும்போதோ கிளாஸ்லேயும் உன்னால் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாதுல. ஸோ கண்டிப்பாக உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறா. ஓகே நான் போயிட்டு வரேன், ஏதாவதுனா உடனே எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புனவன், லீவோ நான் உனக்கு ஒரு டாஸ்க் தர போகிறேன். ரொம்ப ஒல்லியாக இருக்க, ஸோ 5 கிலோ வெயிட் போடணும்னு சொல்லிட்டு போகிறா. அதில் அலாரம் கூட செட் பண்ணிக்கலாம். படிக்கும்போது கரெக்டாக அலாரம் அடித்ததும் ஹீரோனுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறான் போல. பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறான். வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல சந்தோஷம். சாப்பிட்டியா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆகிட்டாங்களான்னு கேட்க அவனுக்கு இவனை பார்க்கவும் திரும்பி உட்காந்துட்டு நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிட்டா. இவளுக்கு ஹெல்த்தும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால ஃபோவையும் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 2 பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோவை காட்ட அவனோட கிளாஸில் வந்து அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இங்கே ஆஃபீஸில் காட்ட ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஃபோ இருக்கான்ல, அவர் மட்டும் எந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்தாலும் எல்லாமே சக்சஸ் தான், லான்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த வயசுல இந்த இடத்துக்கு வராருன்னா எல்லாம் ஜினாவோட பேரண்ட்ஸ் அவருக்கு கொடுக்குற சப்போர்ட்னால தான் சொல்லி கொலீக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறத ஃபூவும் கேட்டுட்டாரு. கரெக்டா ஹீரோயினும் வந்து ப்ரொமோஷனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, நீயும் உன்னோட கிரெடிட்ஸை நான் திருடிட்டேங்கிறத நினைக்கிறியான்னு கேட்க, அவங்க சொல்றது தப்பு தானே, நீ எதுக்காக இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகுற, அப்புறம் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் பற்றி பேசணுமான்னு கேட்க 2 பேரும் கெஃபேக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை படிக்கல. பரவாயில்ல, என்னோட லாயரே உனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. இப்போ இருக்க என்னோட வீட்டுக்கு நான் தான் டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு தான் வந்து சேரணும். ஒருவேளை உனக்கு அது வேணும்னா பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. பட் நான் போட்ட காசை எனக்கு கொடுத்துடணும். அது ரொம்ப அதிகங்கிறதால நீ கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்கலாம். அப்புறம் 2 பேர்கிட்டயும் கார் இருக்குன்னு பேசிட்டு இருக்க. சீக்கிரமாவே உனக்கு டிவோர்ஸ் தேவைப்படுது போலையே, வெயிட் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போலையேன்னு கேட்குறா. இங்க பாருச்சினா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அது என்னோட உழைப்பு. ஆனா கடைசியில எல்லாருமே உன்னாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் நம்ம உறவுக்காக என்னோட பெஸ்ட் போட்டேன், பட் முடியல. உண்மையாவே இந்த கொஞ்சம் மாசமும் நம்ம சந்தோஷமா தான் இருந்தோமா. அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட நைட்டு பசங்கள்லாம் படுத்தாலும் ஹீரோ மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கான். நாங்கெல்லாம் படுத்துட்டோம், நீயும் தூங்குன்னு சொன்னா பெரிய லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு உட்கார்றான். வந்து படுத்து தூங்குடான்னு சொல்லவும் தான் போய் படுத்துட்டு இருக்கான். அப்போ கூட ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குமான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் தூங்குறான். கதை அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டுக்கு போகுது. இப்போ மிஸ்டர் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு வா சீக்கிரமான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி டின்னர் பார்ட்டி அட்டன் பண்ண வச்சுட்டு இருக்காரு. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதம்மா. அதே நேரம் ஹீரோயினை காட்ட அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளோட ஹஸ்பண்ட் ஃபோ இவங்கள பார்க்க வர போறதா அம்மா அப்பா சொல்றாங்க. இது 8 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை இல்லையா. முன்னாடியே அவங்க டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கன்ஃபார்மா ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் அவர் வந்து இன்னுமே ஹீரோயினோட அப்பா அம்மாவோட டச்ல தான் இருக்காரு. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் மறக்காம மெசேஜ் பண்ணிடுவாரு, கிஃப்ட்லாம் கூட அனுப்பி வைப்பாராமா. அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு புது பிஸ்னஸை கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்கிறத அப்பாவும் சொல்றாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரில போல. இப்போ அம்மா அவளை தனியாக கூப்பிட்டு டாக்டர் ஃபே என்ன சொல்றாருன்னு விசாரிக்கிறாங்க. ரொம்ப நல்ல பையன்டி, ஜஸ்ட் ஒரு சான்ஸ் ஆகுது கூடன்னு கேட்டா, மா அவர் என்ன பிடிச்சிருக்குன்னே இதுவரை சொன்னதே கிடையாது, இதுல நான் எங்க அவருக்கு சான்ஸ் தருதுன்னு கேட்கிறா. அப்புறம் நீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வேற சொல்ல. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவர் ஒரு நியூராலஜிஸ்ட், ரொம்ப டீசென்ட்டான ஜாபு, நீ ஏண்டி ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு கேட்டா, மா பொறுமையா அதையெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், வாங்க நம்ம ஃப்ரூட் சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. எங்க ஹீரோ டின்னர் பார்ட்டியை முடிச்சு அவங்கள அனுப்பி வச்சாச்சு. அப்புறம் அந்த மிஸ்டர் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருங்க மிஸ்டர் லீ, நம்ம இங்க கம்பெனி நடத்துறோம், அதுவும் லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ரிசர்ச் சென்டரோ யூனிவர்சிட்டி லேபோ ஒன்றும் நடத்தல. ஸோ பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கார் வந்ததும் செங்க அவரை அனுப்பி வச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோக்கு ஒரு டாக்ஸி கிடைச்சதும் செங்கையை விட்டுட்டு கிளம்பிட்டான். பார்த்தா ஆள் நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். தப்பா பாஸ்வேர்ட் போட்டா எப்படி ஓப்பன் ஆகும்? இவ ஓப்பன் பண்ணி நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்டா, அவன் நல்லா குடிச்சிருக்கானாச்சே. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் மேல விழுந்துட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு அவனை தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு இருந்து அவனுக்கு ஹாட் பேக் எடுத்துட்டு வரேன்ட்டு எழுந்து போனா. அவன் டக்குன்னு அவளை பிடிச்சு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் அவளை ஹக் பண்ணதான் ட்ரை பண்றான். பட் அவ விடவே மாட்டேங்கிறாளா. அவ்வளவுதான், அப்புறம் அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல நான் உன்னை நிஜமாவே வெறுக்கிறேன்னு சொல்ல அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு என்ன பண்றது இவனுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே கதை இப்போ பாஸ்ட்டுக்கு போகுது. எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க, எல்லா பசங்களும் போயிட்டாங்க. ஹீரோ மட்டும்தான் ரூம்ல இருக்கான். சோகமா போனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயின் கால் பண்ணி, லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, திங்ஸை பேக் பண்ணிட்டு சீக்கிரமா வா, நான் உனக்காக ஸ்கூல் கேட் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. அவ்வளவுதான், பையனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு.
பேக் பண்ணிட்டு வேக வேகமா ஓடி வந்தவன் அவ கார் கிட்ட வந்ததும் அப்படியே மெதுவா வந்து உட்கார்றான். ஏன் எக்ஸாம் நல்லா எழுதலையான்னு கேட்க பரவாயில்லன்னு சொல்லலாங்கிறான். அப்போ டாப் 30க்குள்ள வந்திருக்கியான்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட முடியாதுங்கிறான். சரி, உன்னோட டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரூம்மேட்ஸ்லாம் செட் ஆயிட்டாங்களான்னு கேட்க எல்லாம் பரவாயில்லங்கிறான். உனக்கு ஸ்கூல்ல ஏதாவது அப்செட்டா ஃபீல் ஆச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லிடணும்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்றானா. நீ என்னை மீட் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி, உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு? சின்ன வயசுலேருந்து எனக்கு இது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என்ன இருக்கான்னு கேட்க அப்படி எதுவும் இல்லை போல. சரி, இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டையாவது சூஸ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அதில் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு தாண்டா கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தயங்கவும் பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குங்கிறா. அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா ஃபுட்டுமே சூப்பராக இருக்கிறதால ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், நானே இங்கே வந்ததில்ல, அப்போ அடிக்கடி வரலான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதில் பாதியில் பையனுக்கு வேற விக்கிடுச்சா, ஸோ ஸ்ப்ரைட் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கா. இப்படி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது கரெக்டாக சுச்சி கால் பண்ணுறா. இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்தேன், அவங்கள தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன், ஸோ லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்ததும் உனக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலாம். இங்கே ஹீரோயினும் நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறா. இல்லை நானும் உங்க கூட வரேன்னு ஹீரோ சொன்னா உனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீ முதல் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. பட் அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறது அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ஹீரோக்கும் புரியுது. நம்ம சுச்சியும் லொக்கேஷன் அனுப்பி விட்டுட நேராக அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு பொண்ணோட வந்திருந்தால அதே பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கும்போது ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இதே பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயின் அவள் ஹஸ்பண்டோட அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல அவன் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளோட கண்ணை மறைக்கிறான். அவள் அதை எடுத்து விட்டுட்டு பார்க்கும்போது அவன் அவளுக்கு முன்னாடி போய் நின்று அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் கஷ்டப்படுறது இவனால பார்க்கவே முடியல. அவன் கிட்ட போய் கேட்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினே கையை பிடிச்சி வேணாவான்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. இப்போ கட் பண்ணா சுச்சியும் வந்துட்டா. ஸோ 2 பேரும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. எப்பறே நீ அவனை அப்படியே விட்டுட்டு வரலாம், ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இழுத்துட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். என் கையில் மட்டும் கிடச்சிருக்கட்டும், நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன், நான் சூப்பராக சண்டை போடுவேண்டி, இப்போ சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு அவனை அடிக்கணும்னு நல்லா தோணல, நான் எப்படி இவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்துட்டேன்னு என் மேலே தான் கோபமாக இருக்கு. நான் கூட இந்த டிவோர்ஸ் எங்கள் 2 பேருக்கும் லவ் இல்லாமல் போயிட்டு தான் நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு குப்பையாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாளாம். ஜினா, உனக்கு வருத்தமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அழுதுடு, மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காதுன்னு சொல்ல என்னால் அழுக முடியல, நான் அழுகவும் மாட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு உண்மையான லவ்வை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சேன். என் அம்மா கரெக்டாக சொன்னாங்க, அவங்கள மட்டும் நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்பியிருந்தேன்னா இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், அந்த கேவலமானவனை மறந்துட்டு நமக்கான புது வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேரும் கத்திட்டு இருக்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோவும். இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. எழுந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹேங் ஓவருக்கு இது குடிச்சா பெட்டராக இருக்குன்னு சொன்னா யார் ஹேங் ஓவரில் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. நிஜமாவே இது வேலை செய்யும், என்னோட ஆன்ட்டி அங்கிளுக்காக அடிக்கடி ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அவளுக்கு அதை ஊற்றி கொடுக்க அவளும் சாப்பிட்றான். உன்னோட அங்கிள் அதிகமாக குடிப்பாரா, அதனால பிரச்சனையெல்லாம் ஏற்படுமான்னு கேட்க குடிச்சா வீட்டிலலாம் கவனம் தான் இருப்பாரு, வெளியே தான் போய் சண்டை பண்ணிட்டு வந்துருவாரு, அதுக்கப்புறம் அவனுங்க வீட்டுக்கே வந்து செட்டில் பண்ணி விட்டு போயிடுவானுங்களாமா. அப்போ அவங்க உன்னை புள்ளி பண்ணியிருக்காங்களா, அவங்க கிட்ட நீ எப்படி நடந்துப்பேன்னு கேட்க நான் அவங்கள எதிர்த்து சண்டை போடுவேன்னு சொல்கிறான். நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல முன்னாடியெல்லாம் அதை சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தேன், நம்ம எதிர்த்து சண்டை போடலன்னா உடம்பு மட்டும் ஹர்ட் ஆகாது, மனசும் சேர்ந்து வருத்தப்படுன்னு சொல்கிறான். இப்போ கட் பண்ணா நேராக ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்துட்டா. நீ இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி கேட்க ஏன் வீட்டுக்கு நான் வராமல் வேற யார் வருவான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணோடு சேர்ந்து அவங்க குடும்பமே நடத்திட்டு இருக்கான். விடுவாளா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா. இதில் ஒரு ரூம் ஃபுல்லாக குழந்தைகளோட டாய்ஸ் வேற வாங்கி வச்சிருக்கானா. ஜினா கம்மனிரு, வேணான்னு சொல்ல என்னை ஜினான்னு கூப்பிடாத, அதை கூப்பிட கூட உனக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பிடுங்க ட்ரை பண்ண பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஆல்ரெடி என்னோட லாயரும் சேர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காரு, ஸோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நீ என் ஃபோனை உடைச்சாலும் சரி எதுவும் மாற போகிறது கிடையாதுங்கிறா. ஏன்னா வீடியோ காலை போட்டிருக்கா. அவன் உடனே சத்தியமா நம்ம பிரிஞ்சு போகிற வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதே கிடையாதுன்னு சொல்ல இன்னும் நமக்கு டிவோர்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வாழ்க்கையே பண்ண ஆரம்பிச்சிட்ட, குழந்தை வேற பெற்றுக்க போறீங்க, உனக்கு தேவை டிவோர்ஸ் தானே, அது கரெக்டாக நடக்கும், எதுக்காக இந்த டிவோர்ஸ், யார் மேலே தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் அதில் ஃபைல் பண்ணுவோம், தப்பு பண்ணது நான் தான், நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனால் என்னால் முடிஞ்ச முயற்சியை நம்ம உறவுக்கு போட்டேன், அது வேலைக்கே ஆகலைன்னு தெரிஞ்ச அப்புறமா தான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சேன்னு சொல்கிறான். நீ ரொம்ப அதிகமாக மூவ் ஆன் ஆகிட்ட, உங்களுக்கு குழந்தையே வரப்போகுதுல, கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட உனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா,
ஃபோ, உன் கூட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க, ஆனா நீ இப்படியெல்லாம் நடிப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தப்பு பண்ணது நீ, ஆனா விக்டிமா நடிக்கிறியா? 2 நாளைக்கு முன்னாடி கூட குழந்தனாலதான் என் மேலதான் தப்புன்னு சொல்லி இப்படியெல்லாம் நடிச்சேன். நான் அதை நினைச்சு இன்ன வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ இன்னொரு குழந்தைக்கு ஆல்ரெடி தகப்பனா இருக்க. இதுல இந்த வீடு வேற உனக்கு வேணுமா? இந்தா, இது நான் கொண்டு வந்திருக்க புது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். வெறும் கையோட திரும்பி போ. அப்படி இல்லைன்னா நான் கேஸ் போடுவேன். உன் பேர் ஃபுல்லா கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கிளம்புனவ இன்னொரு வீட்டுக்கான அடமான பணத்தை பே பண்ணு. இந்த வீடு எனக்கு தேவையில்லை, ரொம்பவே அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு போகாம வெளியவே நின்றுட்டு இருக்கான். நீ வீட்டில் இல்லாம வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க பதிலே வரமாட்டேங்குது. சரிவா நம்ம வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தவன் முன்னாடி இருந்த டோர் பாஸ்வேர்டை டெலீட் பண்ணிட்டு புது பாஸ்வேர்டை போடுறா. அது இன்னைக்கான டேட் தான் 16/09/03. இதுதான் நம்மளோட புது கோட். இது இன்னைக்கான டேட், ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நான் பிஸியாக இருப்பேன். ஸோ வீக்கெண்டில் உன்னை பிக்கப் பண்ண வர முடியலனா நீயாவே வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு எங்க அந்த புது கோடை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் லாக் பண்ணிட்டா. இந்த கோடு தான் ஹீரோ போதையில் 2024 போட்டு வந்திருப்பான். கதையும் இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஹீரோ நல்லா கண்ணை கசக்கிட்டு எழுந்து உட்காரான். பார்த்தா ஒரு ஹோட்டலில் இருக்கான். நேற்று அந்த பாஸ்வேர்டை போட்டது, ஹீரோனை கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வர டக்குன்னு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி கேட்குறான். ஜினான்னு உங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் ரூம் புக் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஐடி கூட இங்கே தான் இருக்குன்னு சொல்ல இப்போ கிளம்பி வந்து அந்த ஐடியை வாங்கிக்கிட்டு இவங்க தான் நேற்று நைட் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்களான்னு கேட்க அந்த பொண்ணு நைட் ஷிஃப்ட் இல்லையாமா, ஸோ தெரிலங்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட அவளோட ஐடி ப்ரூஃப் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்களா. அதை எடுக்க வரும்போது தான் இவளுக்கு ஞாபகம் வருது. நேற்று இவ ஹீரோவை கூட்டிட்டு ரூம் புக் பண்ண போகும்போது இவளோட ஐடியா ரிசப்ஷனில் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பா. பட் மறந்துட்டு வந்துட்டா. ஸோ உடனே அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்க ரூம் கெஸ்டே அதை வாங்கிட்டு போயிட்டாரு, அவரே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல இவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்னோட ஐடியா என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி அவர்கிட்ட தரலாம்? எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்டலாம் பேச மாட்டேன், நீங்களே டைரக்டா அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டா. ஸோ உடனே அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல இது எனக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்க விஷயம், நானே அவங்க கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். உடனே ஹீரோயினுக்குமே மெசேஜ் பண்ணிட்டான், உன்னோட ஐடியா என்கிட்ட தான் இருக்கு, ஃப்ரீயா இருக்கும்போது வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி. அதை பார்த்தவன் தேவையில்லைன்னு ரிப்ளை பண்ண வரும்போது நேற்று நைட் கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க ட்ரை பண்ணவன் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே ஹீரோவோ அவர் ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபோனையே தான் பார்த்துட்டு இருக்கான். பட் அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ கடுப்பானவன் ஃபோனை சைலண்ட்ல தூக்கி போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே ஹீரோயினை காட்ட இன்னும் அவன் முன்னாடி தங்கியிருந்த அதே ரூம்ல அவனோட சில திங்ஸ்லாம் இந்த மாதிரி பத்திரமா எடுத்து வச்சிருக்கான். இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு நோட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்னென்னலாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு டேட் முதல் கொண்டு போட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அப்புறம் இன்னொரு நோட்குள்ள அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் எழுத சொல்லியிருந்திருப்பால, அதை எழுதி வச்சிருக்கான். அடுத்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண அதுக்குள்ள ஒரு லேடிஸ் வாட்ச் இருக்கு. இதுக்கான கதை இன்னும் வரல, போக போக தெரியும். அப்புறம் ஒரு ஆடியோ பிளேயர் கூட இருக்கு. அதை ஆன் பண்ணி கேட்கும்போது இவளுக்கு இங்கே அழுகையா வந்துட்டு இருக்கு. பட் அது பாதியிலே பேட்டரி தீர்ந்து போய் ஆஃப் ஆயிடுச்சு போல. அதையும் அந்த பாக்ஸில் போட்டுட்டு இன்னொரு 3D மாடல் ஏதோ இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு போறா. இப்போ அப்படியே கதை பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம ஹீரோயின் இப்போ அவளோட வேலையை ரிசைன் பண்ணிட்டா. புருஷனும் அவளும் சேம் கம்பெனியில் தானே வேலை பார்த்துருந்துருப்பாங்க. அவனோட வேலை செய்கிற வேலையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்டு கூட தான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கா. மிடில் ஏஜில் டைவர்ஸும் பண்ணிட்டு வேலை வெட்டியும் இல்லாமல் இருக்க, இதுக்கு எதுக்கு செலிப்ரேஷன்னு கேட்க 3 நாளில் அந்த ஏமாத்துக்காரனுக்கு 1 ரூபா கொடுக்காம டைவர்ஸ் பண்ண போகிறல்ல, ஸோ உன்னோட ரீபர்த்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ புது யூனிஃபார்ம் கிடச்சிருச்சுன்னு மெசேஜ் பண்ணுறான். போட்டு பார்த்தியா, ஃபிட்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்க எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிறான். வேலை வெட்டி இல்லாமையும் என்னடியே பிஸியாக ஃபோனில் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் சுச்சி கேட்க நான் என் பிரதர் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ அனுப்புனதும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காளா. இருடியும் அவளை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் சரியாக காட்ட மாட்டேங்கிறா. உன்னோட பிரதர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே, எனக்கு தான் கொஞ்சம் காட்டேண்டின்னு சொல்லி வாங்கினவன் அந்த ஃபோட்டோவையே ஹீரோவோட சேட்டுக்கு வால்பேப்பராக வச்சு விட்டுட்டா. தென் இப்போ அடுத்து அப்பா அம்மா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அம்மா வேற முறப்பிலையே இருக்காங்களா. என்ன குழந்தை போல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, சூப் எடுத்து குடி, கஷ்டப்பட்டு அம்மாவே சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்ல அவ அதை குடிச்சு பார்த்துட்டு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மாவை கொஞ்சம் ஊற்றி கொடுக்க சொன்னா தேவைன்னா ஊற்றி குடின்ட்டு இருக்காங்க. இப்போ நான் குடிக்கட்ட வேணாமான்னு கேட்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு எழுந்து போயிட்டாங்க. ஸோ திரும்பவும் காக்கா பிடிக்க வர போதும் நிறுத்து, நான் அந்த பையன் சரி இல்லைன்னு ஸ்டார்டிங்கே சொன்னேன், நீ தான் என்னானாலும் பரவாயில்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிட்டு பாரு இப்போ என்ன நிலைமையில நின்றுட்டு இருக்கேன்னு. உன்னோட மட்டுமா கஷ்டம் போகுது, நாங்களும் சேர்ந்தெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கோம். அவனை டிவோர்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டல, விடு, நான் உனக்கு நல்ல லாயராக பிடிச்சி தரேன். பிரிஞ்சு போறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒன்று விடாம எல்லாத்தையும் செட்டில்மெண்ட்டோட முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
தென் இப்போ அப்பா கிட்ட வந்து என்ன கெஞ்சினாலும் அம்மா சாரியவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பா நான் வேலையும் விட்டுட்டேன்னு சொல்கிறா. பரவாயில்ல விடுமான்னு அவர் சொல்ல இத்தனை வருஷமும் மொத்தமாக வேஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி நிற்கிறேன். என்னோட பாஸ் கிட்ட நானா ஃபூவான்னு கேட்கும்போது அவரு ஃபூவை தான் சூஸ் பண்ணாரு. அப்போ அவனை விட மோசமாக இருக்குன்னா நான் கேட்கும்போது அவன் டைரக்டர் ஆகிட்டா நிறைய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறான். ஸோ கம்பெனியோட பெஸ்ட்டை தானே அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாரு ஜீனா, சந்தோஷமாக இருக்க நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு பிடிக்காததெல்லாம் நடக்கும்போது அந்த ஹெவன் நமக்கு ஒரு வேற பிளானை போட்டு வச்சிருக்கோங்கிறத நம்பணும். அதுக்காக நீ தப்பு பண்ணதால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு மட்டும் நினைக்காத. என்னோட ஜீனா பெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்யூப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவை காட்ட நேற்று ரிப்ளை பண்ண மறந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவன் அனுப்பின ஃபோட்டோக்கு ரிப்ளை பண்ணியிருக்கா. பையனுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கு. ஸோ அதே ஃபோட்டோவை அவனோட ப்ரொஃபைல்லையும் செட் பண்ணிட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கொலீக்ஸ்க்கெல்லாம் மனசே இல்லாமல் தான் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொக்கே கூட யார் கொடுத்து விட்டாங்கன்னு தெரில. அப்போ நான் அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு ஓகேன்னு மெசேஜ் பண்ணும்போது சாட்டர்டே 2 மணிக்கு மீட் பண்ணுவோன்னு இவ ரிப்ளை பண்ணிட்டா. அப்படியே ஹீரோவை கட்ட நாளைக்கு வீக்கெண்ட்னு டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும்போது எங்களுக்கு மந்த்லி எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறான். எப்போ அடுத்த வாரமான்னு கேட்க இந்த வாரம்னு சொல்கிறான். உடனே கால் பண்ணி இந்த வாரம் எக்ஸாம் வச்சுட்டு இப்போ சொல்கிறேன் இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கேட்கும்போது மேக்ஸோ ஃபிசிக்ஸும் மாமா இதுக்கப்புறம் வீக்கெண்ட் தானே, ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் பையனுக்கு இங்கே குஷி ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறியா இல்லை டிவி பார்க்குறியான்னு கேட்டா நான் படிக்கணும்னு சொல்கிறான். இப்போ தானே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் இது போல் எதுவும் பண்ணதில்லையேன்னு சொன்னா இனிமேல் பழகிக்கோ. சரி என்ன பார்க்குறேன்னு சொல்லு, அனிமே பார்க்கலாமா இல்லை ஏதாவது டிவி ஷோ பார்க்கலாமான்னு கேட்க எது போட்டாலும் ஓகேன்னு சொல்கிறான். அப்போ டிவி ஷோவே பார்ப்போம், ஹங்கர் கேம் டின்னர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு போயிட பையனுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அவள் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவனை கூப்பிட்டா காதில் கூட வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். லீவோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதை பார்த்துக்கிட்டே வாங்கும்போது அவள் கைப்பற்றுச்சு. பட் அவள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பையனுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த வீக் வெயிட் போட்டு பார்த்தியான்னு கேட்குறா. 0.35 கிராம் வெயிட்டு போட்டிருக்கேன்னு சொன்னா அதில் ஒன்றுமே இல்லை, நீ டாய்லெட் போனாலே காணா போயிடும். பட் நீ அதிகமாக தான் சாப்பிட்ற, வெயிட் போடலனா நீ ரொம்ப அதிகமாக படிக்கிறியோன்னு கேட்குறா. உன்னோட மீல் கார்டில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்க 327 யான் 30 சென்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கான். 3 வாரத்துக்கு 300 யானுக்கு சாப்பிட்ருக்கியா? அப்போ வெறும் ரைஸும் சூப்பு மட்டும் குடிச்சிருக்க. இல்லை நான் எப்பவும் அப்படி தான் சாப்பிடுவேன்னு சொல்லும்போது அப்புறம் 300 யான் எங்கே போச்சுன்னு கேட்குறா. நான் எழுதி வச்ச நோட்டை கொண்டு வராமல் விட்டுட்டேன்னு சொல்லவும் நீ என்னோட காசு சேர்த்து வைக்கணும்னு சொல்லலை, அண்ட் நீ எனக்கு ரீபேவும் பண்ண தேவையே இல்லை. ஏதோ நான் உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் நீ நடந்துக்கிற. அதுலேயும் என் முன்னாடி மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலில் போய் பட்டினி கிடக்குறியா? அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லவும் அவளுக்கு கோவம். நீ இப்போ வளர்கிற ஸ்டேஜில் இருக்க, நல்லா சாப்பிட்டாதான் நல்லா வளர முடியும். இப்படி சாப்பிட்டு எப்படி படிக்கிறதுக்கு உனக்கு எனர்ஜி எல்லாம் கிடைக்குதுன்னு கேட்க பட் நீங்கள் ரொம்ப கம்மியாக தானே சாப்பிட்றீங்கன்னு கேட்குறான். எனக்கு அவ்வளோதான் பசிக்கும்னு சொல்ல நான் ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் வயிறு நிறையா தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறானா. அப்போது நான் வயிறு நிறையா சாப்பிடாம உன்னை நிறையா சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறியான்னு கேட்க அவன் அதை தான் மீட் பண்ணுறான். இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலேங்கிறான். இவ உடனே டப்புக்குன்னு எல்லாத்தையும் வாயில போட ஆரம்பிச்சிட்டா. இப்போதான் பையனுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் வாந்தி வர அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். இப்போ உன்னை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இருக்கு இல்லையான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறான். அப்போ 300 யான் 3 வாரத்துக்கு இல்லை, 1 வாரத்தில் சாப்பிடணும்னு சொல்ல அவ்வளோ தேவையில்லைங்கிறான். இருந்தாலும் நீ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. தென் அடுத்து ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் வெளியே போகிறேன், க்ளீன் பண்ணுற ஆண்டி வருவாங்க, ஸோ கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு நேராக புருஷனை தான் பார்க்க வரா. டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் 2 பேரும் சைன் போட்டு நிரந்தரமாக பிரிஞ்சாச்சு. நீ இன்னைக்கு அழகாக இருக்குன்னு சொன்னா தேங்க்யூ, நான் எப்போவுமே அழகாக தான் இருப்பேங்கிறா. நான் காசு கிடைச்சதும் ஹவுஸ் பேமெண்ட் போட்டு விட்டுடுறேன்னு சொல்ல எல்லாத்துலேயும் ரொம்ப அவசரப்படுற. சரிதாங்கிறா. அவசரம் இல்லை, முதல் நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டை வாங்கினோம், பட் இப்போ அதுக்கான காசை உனக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ உன்னோட கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு வரணுங்கிறது என்னோட இன்டென்ஷனும் கிடையாதுன்னு சொல்ல இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே பாஸ்டில் இருந்து கடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாமே நீ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பண்ணங்கிறத சொல்ல வேணாம். நமக்கான வேற புது வாழ்க்கையை ஆரம்பிப்போன்னு ஹீரோயின் சொல்ல அடுத்து உன்னோட பிளான் என்னன்னு கேட்குறான். எனக்கு பிடிச்ச கம்பெனியை சூஸ் பண்ணி அங்கே என்னோட க்ரியேட்டிவ் ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக காம்படிட்டராக தான் இருப்போன்னு சொல்கிறா. அவன் ஏதோ பேச வரும்போது ஹீரோயின் எழுந்து போயிட்டா. ஜினா, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு சில திங்ஸ்லாம் காரில் வச்சுருக்கேன்னு சொல்ல அது எனக்கு தேவையில்லைங்கிறா. அது அவ்வளோ சீப் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அது தேவையில்லை, உனக்கும் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா.
இப்பதான் அவளோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகிறதா ஃபீல் பண்ணுறா. அப்படியே ஹீரோவை காட்ட அலாரம் அடிக்கிற வரைக்கும் பையன் மாங்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினோட ஃபோனை தான் நம்ம யூஸ் பண்ணுறான். அதில் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு அவளோட பர்த்டே. ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா, அவன் கிட்ட இருக்க காசையெல்லாம் எண்றான். அப்போது டோர் பாஸ்வேர்டை தப்பாக போடுற சவுண்டு கேட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபூ தான் வந்திருக்கான். அவன் இங்கே ஹீரோவை பார்த்து ஷாக்காக, ஜினா தான் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு படிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீ இங்கே தான் தங்கியிருக்கேன்னு கேட்கும்போது கேம்பஸில் தங்கியிருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் வெளியே போயிட்டாங்கிறதால அவனை உள்ளேயே விடாமல் அவன் கொண்டு வந்த திங்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டான். நீ முன்னை விட ரொம்ப வளர்ந்துட்டடான்னு கேட்கும்போது, நான் ஆல்ரெடி உங்களை விட இப்போ வளர்ந்து தான் நிற்கிறேங்கிறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன ப்ளேம் பண்ணுறியான்னு கேட்கும்போது இல்லைங்கிறான். ஆக்சுவலாக எங்களுக்கு இடையே பிரச்சனையெல்லாம் இல்லை, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், நிறைய ஹெல்ப் பண்ணுவா, ஒரு எய்மோட வாங்கும்போது அதனால தான் நீங்கள் அவளை புள்ளி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறான். அவள் என்ன உங்ககிட்ட சொன்னான்னு கேட்கும்போது, அவங்க இது வரைக்கும் உங்களை பற்றி மென்ஷன் பண்ணதே கிடையாது, பட் நீங்கள் அவங்களுக்கு பண்ண எல்லா விஷயமே எனக்கு தெரியும். சின்ன பையனையெல்லாம் பேச விட்டுருக்கா பாருங்கிற மாதிரி அவன் சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, நம்மளனா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறான். நீ இப்படிப்பட்டவன் அவளுக்கு தெரியுமா, அவகிட்ட சொல்லிடுவேன்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கும்போது, நான் அப்படிதான், ஆனால் நீங்கள் அதை அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணா நைட்டு போல தான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வரா. நீ இன்னுமா படிச்சுட்டு இருக்க, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க பதில பேசாமல் இருக்கா. நான் கிட்ட கேள்வி கேட்கிறேன்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்னும் இல்லைங்கிறானா. அப்போ உனக்கு பசிக்கலையா, எனக்கு பசிக்குதுப்பா, ஃபுட்டு வேணும்ன்ட்டு போக ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு வரான். எதுக்கு லைட்லாம் இப்படி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க கரண்ட்டை சேவ் பண்ணுறானாமா. ஓ, பில்லை நீங்கள் தான் கட்டுறதோ, லைட்டை ஆன் பண்ணுங்கிறா. வெளியே ஃபூ கொடுத்த பாக்ஸை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பும்போது கரெக்டாக இவன் லைட்டை ஆன் பண்ண வந்திருக்கானா. ஸோ கொஞ்சம் க்ளோஸில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஃபூ இந்த திங்ஸை கொண்டு வந்து கொடுத்தானான்னு கேட்க தள்ளி நின்று ஆமான்னு சொல்கிறான். அவனை உள்ள விட்டையான்னு கேட்டதும் இல்லைங்கிறானா. இனிமேல் அவன் வந்தான்னா கதவியை திறக்காதன்ட்டா. அப்புறம் ஃபூ கொடுத்த அந்த பாக்ஸை வெளியே வச்சுட்டு வந்து ஃபுட் இருக்குன்னு சொன்னேன்னு கேட்டதும் ஓடி வந்து கேக் எடுத்து வைக்கிறான். இது பர்த்டே கேக், இன்னைக்கு உங்கள் பர்த்டே தானேன்னு கேட்கும்போது, என்னோட பர்த்டேவா, யார் சொன்னாங்கன்னு கேட்குறான். இன்னைக்கு உங்கள் பர்த்டேன்னு இதில் மெசேஜ் வந்ததுன்னு காட்டேன், சும்மா லாகின் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ண, அவ்வளோதான். என்னோட பர்த்டே ஆகஸ்ட் 2. இப்போதான் பையனுக்கே புரியுது பாவம். அது சரி, கேக் வாங்க ஏது உனக்கு காசுன்னு கேட்க கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சிருந்தேன்னு சொல்கிறான். திரும்ப இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இன்னைக்கு என்னோட பர்த்டேவாகவே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி மொத்த கேக்கையும் 2 பீஸை கட் பண்ணி ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதான் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தீங்கல்லங்கிறான். அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட கேக் இருக்கு, பிளெஸிங்ஸ் எங்கன்னு கேட்குறா. நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துட்டான். பையன் ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா. ஸோ 97 மார்க்கு. இவங்க கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ பையனுக்கு ஒரே சந்தோஷம். இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சாச்சு. ஏதோ ஃப்ளவரெல்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருக்கா. இங்கே ஸ்கூலில் ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டாங்க. இவங்க கிளாஸில் ஹீரோ 6th ரேங்க்கு, ஆனால் ஸ்கூல் லெவலில் கேட்டால் 78. டாப் 30க்குள்ளே வரல, ஏனும் மூஞ்சியே இல்லை. ஆனாலும் செங் முடிஞ்ச வரைக்கும் அவனை சேர் பண்ணிட்டு தான் இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினோ வீடு ஃபுல்லாக பூக்களாக வச்சு ஒரே அலங்காரம் தான். அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி இன்னையிலேருந்து என்னோட புது வாழ்க்கை தொடங்க போதுன்னு போட, இங்கே ஹீரோ ரூமுக்கு வந்ததோ ராணி எனக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தாடான்னு கேட்டுட்ருக்கான். அப்படியே வீசாட்டில் ஆட் பண்ணிக்கோடா ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது இவன்கிட்ட வீசாட் இருக்கிறதே இவங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ என்ன ஆட் பண்ணுன்னு எல்லாரும் ஆட் ஆகிக்க, ஆல்ரெடி உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஹீரோயின் மட்டும் தானே இருக்கா, டே சீக்ரெட்டாக ஆன்லைன் ரொமான்ஸ் வேறு பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்டதும் இல்லை இவங்க என்னோட சிஸ்டர்னு சொல்கிறான். அவங்க அழகாக இருப்பாங்களா, இங்கே போஸ்ட்டு காட்டு, மூமெண்ட்ஸை காட்டுங்க. இவனுக்கு அதை எப்படி பார்க்கணுன்னு கூட தெரில இத்தனை நாள். ஸோ செங் இதான் போஸ்ட்டு இதான் மூமெண்ட்ஸ்னு எடுத்து காட்டினதும் டக்குன்னு பிடிங்க வச்சுக்கிட்டு வா உனக்கு சொல்லித்தரேன்னு ரேனை கூப்பிட்டுட்டு இருக்கான். தென் தூங்க போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் கூட புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தான்ல, அதை பார்த்துட்டு இவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பாட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.